Welcome to Doodle Sprinkle Studio. வணக்கம் குட்டீஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க குரல் குட்டி. இன்னைக்கு நாம ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். திருக்குறளின் முதல் அதிகாரம் நினைவிருக்கா குட்டீஸ்? சரியா சொன்னீங்க குட்டீஸ். கடவுள் வாழ்த்து. இந்த அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்க போறது 3வது திருக்குறள். குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். கவலைப்படாதீங்க குட்டீஸ், குறளை மட்டும் படிக்க மாட்டோம். ஒரு சின்ன சுவாரஸ்யமான குட்டி கதையோட சேர்த்து பார்க்க போறோம். ரெடியா? வாங்க, குறள் குட்டியோட சேர்ந்து இந்த அழகான கதைக்குள் போகலாம். இயற்கையில் கொஞ்சம் பசுமை மாறாத ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அன்பு என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அன்புவிடம் ஒரு விசித்திரமான நண்பன் இருந்தது. அது ஒரு தும்பி. அதன் பெயர் சிப்பி. ஜிப்பி சாதாரண தும்பி அல்ல, அது ஒரு மந்திரமயமான ரோபோ தும்பி. கண்ணாடி போல மின்னும் அதன் இறக்கைகள், நீல விளக்குகள் போல ஒளிரும் கண்கள், அதை பார்த்தால் யாருக்கும் ஆச்சரியம் வரும். ஜிப்பிக்கு ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அது பேட்டரியால் இயங்கவில்லை. அன்புவின் இதயத்தில் மலரும் நல்ல எண்ணங்களே ஜிப்பியின் சக்தி. அன்பு அன்பாகவும் உதவியாகவும் இருந்தால் ஜிப்பி வானவில் போல மின்னி உயரமாக பறக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அன்பும் அவன் நண்பன் கவனும் பூங்காவுக்கு செல்லும் வழியில் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு நடந்தார்கள். பூங்காவுக்குள் நுழையும் முன் கவன் அருகிலிருந்த கடையிலிருந்து ஒரு பெரிய சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிக் கொண்டான். அதற்குப் பிறகு இருவரும் புல்வெளியில் ஓடிச் சிரித்துக்கொண்டு விளையாடத் தொடங்கினார்கள். விளையாடிக் கொண்டிருக்கும்போது கவன் கவனிக்காமல் ஒரு கல்லில் கால் தடுமாறி கீழே விழுந்தான். அவனது கையில் இருந்த ஐஸ்கிரீம் தரையில் விழுந்து மண்ணாகிப் போனது. கவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அன்பு உடனே அவனிடம் ஓடி வந்து, "பரவாயில்லை கவன், நீ நல்லா இருக்கிறாயா?" என்று கேட்டான். அன்புவின் பாக்கெட்டில் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கும் அளவுக்கு பணம் இருந்தது. ஆனால் அந்த நொடி அவன் மனதுக்குள் ஒரு சின்ன சுயநல எண்ணம் வந்தது. இந்த பணத்தில் நான் எனக்கு பிடித்த பொம்மை வாங்கலாமே, ஏன் என் பணத்தை ஐஸ்கிரீம் வாங்க செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அந்த எண்ணம் தோன்றிய உடனே ஒரு விசித்திரம் நடந்தது. அன்புவின் தோளில் அமர்ந்திருந்த ஜிப்பி மெதுவாக தன் ஒளியை இழக்கத் தொடங்கியது. அதன் கண்கள் மங்கின, இறக்கைகள் அசையாமல் ஜிப்பி அப்படியே தரையில் விழுந்தது. "ஜிப்பி, உனக்கு என்னாச்சு?" என்று அன்பு பயந்து கத்தினான். ஆனால் ஜிப்பி அசையவே இல்லை. அப்போது அன்புவின் காதில் அவன் தாத்தா ஒருமுறை சொன்ன வார்த்தைகள் ஒலித்தன. "அன்பு, நம் மனம் ஒரு மலர் மாதிரி. அதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் இறைவன் அங்கே குடியிருப்பார். சுயநலம் வந்தால் அந்த மலர் வாடிவிடும்." அந்த வார்த்தைகள் அன்புவின் மனதை தட்டி எழுப்பின. "பொம்மை வேண்டாம், என் நண்பனின் சிரிப்புதான் முக்கியம்" என்று அன்பு உறுதியாக முடிவு செய்தான். அவன் ஓடிச் சென்று கடையிலிருந்து ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கவனிடம் கொடுத்தான். கவனின் முகம் உடனே மலர்ந்தது. அவன் சிரித்துக்கொண்டே அன்புவை கட்டியணைத்தான். அந்த நொடி அன்புவின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவனுக்குள் 1000 பூக்கள் ஒன்றாக மலர்ந்தது போல தோன்றியது. அடுத்த வினாடியே தரையில் கிடந்த ஜிப்பி துள்ளி எழுந்தது. அதன் இறக்கைகளிலிருந்து தங்க நிற ஒளிப்பொறிகள் பறந்தன. அது அன்புவை சுற்றி மகிழ்ச்சியாக பாடி பறந்தது. அன்பு இப்போது அனைத்தையும் புரிந்து கொண்டான். நம் மனதில் குடியிருக்கும் நல்ல எண்ணங்களை, இறைவனை நாம் இடைவிடாத நினைத்தால் இந்த உலகில் எதற்கும் பயப்படாமல் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அன்று முதல் அன்புவின் இதய மலர் எப்போதும் மலர்ந்து கொண்டே இருந்தது. ஜிப்பியும் வானத்தில் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டே இருந்தது. குட்டீஸ், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இந்த 3வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசு மலர் மாதிரி தூய்மையா இருந்து நல்ல எண்ணங்களோட இறைவனை நினைச்சு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லாவும் நீண்ட நாளும் இருக்கும். நல்ல மனசு கூட்டல் நல்ல வழி கூட்டல் இறைவன் நினைவு = நல்ல வாழ்க்கை. பாய் பாய் குட்டீஸ். இன்னொரு குறளோட சீக்கிரம் சந்திப்போம்.